வணக்கம். சமீபத்தில் உலகம் முழுவதும் நம்முடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ட்ரம்பினுடைய ஒரு நிகழ்வு குறித்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு செய்தியை ட்ரம்ப் மோடியை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் மோடியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பார். அவருடைய பேச்சாகட்டும், அவருடைய செயல்பாடுகளாகட்டும், வெண்ணிற தாடிகளாகட்டும், அவருடைய உடையாகட்டும், இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் நினைப்போம் அவர் ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதை மாதிரியான ஆள் அப்படின்னு. ஆனால் மோடி அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் ஒரு கில்லர் அப்படின்னு மோடியை வைத்து கொண்டே ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாகி இருக்கு. நீங்கள் முதல்ல அதை பார்த்துருங்க. So you look at this man, I'll give you a lesson. He's the most beautiful looking man. He looks so nice. He's like an angel. But actually, he's as tough as he's a killer. I don't want to, he's a killer. He's as tough as they come. But he looks so good. So he gets you by surprise. And there's few people like this. ட்ரம்ப் குஜராத் இனப்படுகொலையை மனதில் வைத்து சொன்னாரோ என்னவோ நமக்கு தெரியல. இந்தியாவில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் உட்பட இன்றைக்கு எந்த அளவிற்கு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அதை மனத்தில் வச்சு சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாகி இருக்கிறது. என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்ஸ்டைன் ஃபைல் அப்படிங்கிற ஒன்று வந்தது இல்லையா? அதில் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது, ட்ரம்பினுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. அந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிட்டார். என்ன செய்தி? நான் நினைத்தால் மோடியினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகுந்த எச்சரிக்கை தொனியோடு ஒரு விஷயத்தை பேசுகிறார். அதன் பிறகு பல்வேறு இடங்களில் பல மீட்டிங்கள் நடந்தது, பல கூட்டங்கள் நடந்தது. ஆனால் ட்ரம்ப் கலந்துக்கிறார் அப்படின்னா மோடி கலந்துக்க மாட்டார். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரம்ப் எந்தெந்த நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்கிறாரோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் மோடி கலந்துக்கவே மாட்டார். ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு எல்லாரும் தெரியும், அமாரா ஃப்ரண்ட் இல்லையா? ஒரு நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபருக்கு இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் போய் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். ட்ரம்புக்காக மோடி போய் ஓட்டு கேட்குறாரு. இதெல்லாம் நடந்தது. அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எப்பா எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு WHO சொன்ன பிறகு கூட இல்லை என் ஃப்ரெண்டுக்காக நான் பெரிய கூட்டம் நடத்துவேன்னு மோடி குஜராத்தில் நடத்தினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளவு க்ளோஸாக இருந்தவங்க, ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் பேர் ட்ரம்ப் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மோடி போகிறதே இல்லை. சரி, கொஞ்ச நாள் கழித்து இப்போ போகலாம்னு பார்த்தா உட்கார வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருப்பார். ஆனால் மோடி ஒரு கில்லர் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா? எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் ஸ்பெஷலான ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் இப்போ பாருங்கள். एक्सेलेंसी पश्चिम एशिया में शांति के जो प्रयास प्रगति हुई है, इसके लिए मैं आपका अभिनंदन करता हूँ. Mr. President, I commend you for your leadership on the. அதாவது இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் சமூக ஊடகங்களில் ட்ரம்பை அப்படியே உட்கார வச்சு சம்பவம் செஞ்சார் மோடி இப்படின்னுலாம் ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்க இல்லையா? நீங்கள் இதில் நிறைய வீடியோ இருக்குது. இந்த இதில் இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் போடுற வீடியோ மட்டும் பார்த்துறாதீங்க, அது முழுமையான வீடியோ பாருங்கள். மோடி அவர்கள் கேமரா ஷூட்டுன்னு சொன்னால், கேமரான்னு சொன்னாலே நின்றுவார் அந்த இடத்துல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சீன்னு சொன்னாலே, சீங்கிற வார்த்தை கேட்டாலே நின்றுவார் தலைவர். இப்போ என்ன அப்படின்னா, எல்லா தலைவர்களும் நிற்கக்கூடிய இடத்துல மோடி வராரு. ட்ரம்ப் கண்டுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு டைனிங் ஹால்னு நினைக்கிறேன், அங்கே போய் ட்ரம்ப் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் நேரடியாக போய் என்னப்பா அப்படி சொல்லி கையை கொடுக்குறாரு. அப்போ தான் முதலாக ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய குரூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அப்போ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் 3 இந்திய நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மோடி பயங்கரமாக ட்ரம்பை பேசிட்டார் அப்படின்னு. இதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும். அவர் எப்படி பேசுகிறாரு? ரொம்ப சாவகாசமாக, ரொம்ப அமைதியாக, எப்பா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்கிற மாதிரியான விஷயத்தில் பேசக்கூடியதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ப்ராம்ப்டர் இல்லை அப்படின்னா நம்ம மோடியால்
ஒரு 2 நிமிடம் கூட பேச முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப சான்று. துண்டு பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறோம். நம்மலாம் இந்த சின்ன பசங்கள்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிற நம்ம பிட் அடிப்போம். சின்ன சின்ன துண்டு பேப்பரில் எழுதி வச்சு எங்கேயாவது ஷூக்குள்ளேயோ இல்லை பேண்ட்டுக்குள்ளே எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்ம வாத்தியார்களுக்கு தெரியாமல் பிட் அடிப்போம். அது மாதிரி ஒரு துண்டு பேப்பரில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு துண்டு பேப்பரை பார்த்து படிக்கக்கூடிய காட்சியும் பார்த்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2 பேரையுமே நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ பிரதமர் மோடி அவர்களை அவர் பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருப்பார், ஆனால் அவர் கில்லர்னு ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்தியா ஹேஸ் ரீச்ட் த 8th ஸ்டேஜ் ஆஃப் ஜெனோசைட், யூஎஸ் காங்கிரஸ் உமன் இல்ஹாம் ஓமர். இந்த அறிக்கை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமா, நம்முடைய மோடி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களை பற்றி ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? இனப்படுகொலையாளிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஸ்பெயின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐரிஸ் மனட்ரீட்ரா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் குறித்தும் 2 விதமான செய்திகள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவே எங்கள் நாட்டில் நுழையக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள் குஜராத் இனப்படுகொலை காலகட்டத்தில். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ட்ரம்ப் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு ஈரான் என்று சொல்லக்கூடிய ஒரு சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு நாட்டின் மீது, அந்த நாட்டினுடைய தலைவர் மீது, அந்த நாட்டினுடைய மக்களின் மீது, அதனுடைய ஆதரவு அண்டை நாடுகளின் மீது எப்படிப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறான். ஈரானுடைய பதிலடியில் தாக்கு பிடிக்க முடியாமல் கெஞ்சி இன்றைக்கு அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கிறான். ஆனால் எத்தனை மக்களை எத்தனை பிள்ளைகளை கொலை செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இது போன்ற தலைவர்கள் பல்வேறு நாடுகளுடைய தலைமை பொறுப்பில் இருப்பது அப்படிங்கிறது உலக அமைதிக்கே மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கலானது. அது மிகப்பெரிய அளவில் ஒரு அபாயத்திற்குரியது. இவங்கள மாதிரியான தலைவர்கள் இருப்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.